திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இறைவன் கொள்ளக்கூடிய இந்த வடிவங்களின் தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவன் கொள்ளக்கூடிய வடிவங்கள் போக வடிவம், வேக வடிவம், யோக வடிவம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த போக வடிவம், அதாவது அம்மையப்பராக இருக்கார், அர்த்தநாரீஸ்வரராக இருக்கார், சோமஸ்கந்தராக இருக்கார், இப்படிலாம் இருக்கக்கூடிய அந்த போக வடிவம் உயிர்கள் உலக இன்பத்தை நுகரச் செய்கிறதுக்காகவும், இல்லாட்டி அந்த உயிர்கள்லாம் அழிந்து போயிடும், அந்த உயிர் பெருக்கம் இல்லாமல் போயிடும். அதுக்காக அவர் போக வடிவத்தை காமிக்கிறாரு. இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, இல்லறத்தில் இருந்தும் நம்ம பக்தி நெறியை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத காமிக்குது. வேக வடிவம், அதாவது திரிபுர சம்ஹாரர், கஜ சம்ஹாரர், கால சம்ஹாரர், காம சம்ஹாரர், இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குற்றம் செஞ்சவங்கள அவர் தண்டிக்கக்கூடிய வடிவம் இந்த வேக வடிவம். இதனால் என்ன தத்துவம் சொல்கிறாங்க அப்படின்னா, உயிர்களின் பாவங்களை ஒழித்து அந்த இறைவன் அவங்களுக்கெல்லாம் மரக்கருணையை காமிக்கிறத இந்த வேக வடிவம் காமிக்குது. யோக வடிவம், தட்சிணாமூர்த்தி கோலம், பிச்சாடனர், இந்த கோலமெல்லாம் யோக வடிவமாக இருக்கும். இதில் என்ன காரணம்? உயிர்களின் அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த யோக வடிவம் காமிக்குது. இது உயிர்கள் போகத்திலேயே மூழ்கி இருக்காமல் யோக நெறியை மேற்கொண்டால் நம்ம முக்தியை, அதாவது இறைவனை சென்று அடைகிறதுக்கு அந்த உயிரியை பெறலாம் அப்படிங்கிறது தான் காமிக்குது. இறைவனுக்கும் அம்மைக்கும் உருவம் ஞானமே வடிவமாக இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு இந்த மாயா வடிவம், நம்ம மாயையில் தோன்றக்கூடிய இந்த வடிவம் கிடையாது. நம்மளை மாதிரி உயிர்கள் பொருட்டு அவங்க இந்த வடிவங்கள்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் காமிக்கிறாங்க திருச்சிற்றம்பலம்.